ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, அம்மா கிட்ட நம்ம இனிமேல் பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வேறு. இருந்தாலும் நம்ம சும்மா அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டுட்ருக்கப்போ அதுவே அவங்களுக்கு ரொம்ப நம்ம மேலே ஒரு அலட்சியமான ஒரு இது வர்றதுக்கு காரணமாயிடுது அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு தோணிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த வேணான்னு நினச்சாலும் நம்மளுக்கு ஒரு பண பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வர்றப்போ நம்ம உடனடியாக அம்மாக்கிட்டேயோ இல்லை யார் ஃபேமிலியை சேர்ந்தவங்கக்கிட்ட தான் ஹெல்ப்புங்கிறது அப்படி கேட்குறோம். ஆனால் அது என்ன அப்படி சொல்கிறது, அந்த ஹெல்ப்பு கேட்குறப்போ அவங்க கொடுக்குறதுக்கு அப்போக்கே கொடுத்துட்றாங்க. ஆனால் அது போக போக தான் அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இதாக நடந்துக்கிறாங்க, அடுத்தது ஒரு அலட்சியமாக பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்கிறதா இருக்கும், உனக்கு எப்போ பார்த்தாலும் இதான் வேலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்குறப்போ ஏன்டா அவங்கக்கிட்ட நம்ம இதெல்லாம் கேட்டோம், அதுக்கு தெரியாதவங்கக்கிட்ட கூட ஹெல்ப்பு கேட்டிருந்துருக்கலாம் போல் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் எனக்கே தோணும். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, நீ உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எப்போ பார்த்தாலும் நீ ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஹெல்ப்பாக இருந்தால் எதாக இருந்தாலும் பண விஷயமா இருந்தால் கேட்காத, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் உள்ளவங்கள்ட்ட யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். நான் உடனே இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டோன்னே அதனால் அவரையுமே ஒரு மாதிரி அலட்சியமாக நினைக்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அவரே சொன்னார், இது மாதிரி நம்ம சொல்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எதாக இருந்தாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்லுவார். ஆனால் எனக்கு அவர் சொன்ன இத்தனை வருஷத்தில் இப்போ 4-5 வருஷத்தில் எனக்கு அது புரிஞ்சதே இல்லை. இப்போ தான் ஒன்று அவங்க பேசுகிறப்பையும் சரி, நடந்துக்கிறப்பையும் சரி, இப்போ தான் எனக்கு சில விஷயங்களே புரிய ஆரம்பிக்குது. அவங்க எந்த மாதிரி நம்மள நினச்சிட்ருக்காங்க, ஒரு உதவி கேட்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மக்கிட்ட நடந்துக்கிற விஷயங்களை அதை பார்க்குறப்ப எனக்கு தோணிடுது, இது மாதிரி இது நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம எதுவும் அவங்கக்கிட்ட இனிமேலாச்சும் ஹெல்ப்பு கேட்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதனால சரி, நம்ம இனிமேல் ஒரு வேலைக்கு போகலாம். அதான் குழந்தைங்கள்லாம் ஓரளவு ஸ்கூல் சேர்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்களுமே அப்படிங்கிறதுனால, ட்வின்ஸுங்கிறதுனால என்னால் வேலை பார்த்துக்க முடியாமல் இருக்கிற வயசு தான் இப்போ 4 வருஷமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தப்பெல்லாம் எங்கள் ஃபேமிலிகிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்க மாட்டேன். கல்யாண டயத்துலேயும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு 2 இயர்ஸ் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. அதாவது நான் வேலைக்கு போகிற காசை வச்சு எதாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வர சேலரியை வச்சு நாங்கள் பார்த்துட்டு சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 2 பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில்ங்கிறதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காகிற எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கும் ஒரு செலவாகிறது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் மந்த்லி ஒரு 5000 அந்த மாதிரி எங்கள் அம்மாட்ட ஒரு கடன் கேட்க வேண்டிய சொன்னேன். ஏன்னா அம்மா ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்க. மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நான் கேட்டுகிட்டு இருந்தேன். ஏன்னா அண்ணனும் நல்ல வேலையில் இருந்தார். அவர் ஃபேமிலியை அவர் பார்த்துட்டு இருந்தார். அம்மாவுக்கு வச்சுருக்க பணம் அவங்க செலவு பண்ணி அவங்களா இது பண்ணால் மட்டும்தான். அது அண்ணனும் யாருமே கேட்க மாட்டாங்க, அப்பாவும் கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையினால தான் நான் அம்மாக்கிட்டேயே கேட்க ஆரம்பித்தது. ஆனால் அம்மா எனக்கு ஒரு சில நேரங்களில் பேசுகிறப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இவங்கக்கிட்ட எதுவும் நம்ம கேட்கக்கூடாது. இனிமேல் எதாக இருந்தாலும் நம்மளே ஒரு சொந்த இதில் நம்ம பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு முடிவு பண்ண ஆரம்பித்தேன். அதனால நான் இனிமேல் இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நான் வந்துட்டேன். சரி, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னப்பா 2-3 நாளாக ஃபோனே இல்லை அப்படின்னாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு சேர்க்குறத பற்றி அதுக்காக போயிட்டுருந்தேன் அப்படின்னோடனே, ஏன் இப்போயே ஸ்கூல் சேர்க்குறேன்னு ஒரு இதாகட்டுமே, 5 ஆகட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா, இல்லைம்மா, நான் ஒர்க்குக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதனால் குழந்தைங்கள ஸ்கூல் சேர்த்து விட்டேன்னா ஈவினிங்க்கு மேலே டே கேரில் போட்டுக்கலாம், ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும். அதுக்குள்ளே நான் வர்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற அப்படி இப்படின்னாங்க. இல்லைம்மா, நானும் என் ஹஸ்பண்டும் இதான் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணேன். ஏன் அப்படின்னா, இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க, இதே நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு பணம் ஒரு ஹெல்ப் பண்ணுறப்போ 50,000 ஒரு சம்பளம் வாங்குறப்போ ஒரு 5,000
நேரங்கிறது ஒரு எந்த விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சாங்க. அதனாலயே நான் முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்மளால வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுவும் நம்ம இது பண்ண வேண்டாம். நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு தான் நான் இனிமேலேருந்து எடுக்கிற முடிவுகள நம்மளே இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இனிமே